வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ எலுமிச்சம் பழம் குறைந்த விலையில் ஆனாலும் அதிக அளவு ஊட்டச்சத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களாக கால்சியம், பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள் இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா விட்டமின் ஏ, இரும்பு சத்தினுடைய பயன்களுமே எலுமிச்சை ஜூஸில் இருக்குது. இந்த உயர்தர நிறைய மருத்துவமனைகளை தரக்கூடிய கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழ ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் எலுமிச்சம்பழ ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான். ஸோ பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பொட்டாசியம் சத்து கிடைக்கும் போது நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து தளர்த்தப்படும். ஸோ இதுதான் நமக்கு பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து கியூர் ஆகிடும். ஏன்னா பிபி ப்ராப்ளம் இருக்கும்போது நரம்புகளில் இறுக்கங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா அதன் மூலமாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு போகாது. ஸோ நம்ம வந்து சோர்ந்து காணப்படுவோம், மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வெல்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய வைக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து எலுமிச்சை ஜூஸில் வந்து ஹெல்ப் பண்ணுறதால ஸோ நமக்கு வந்து பிபி ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகிடும். ஸோ எந்த பிபி ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கியூர் பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி செயல்படுவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு டம்ளர் தினமும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வச்சுக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல்நலத்தை மேம்படுத்தி நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டான ஃபுட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இதனாலே உங்களுடைய உடல் எடை மேலும் மேலும் அதிகப்படுத்த முடியாமல் கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்பு சத்துக்களை நமக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடை வந்து குறைச்சி கொடுக்கும். தொண்டை வலி சரியாகுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி. இதனால் தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த நோய் தொற்று கிருமிகளை வந்து அழிச்சிடும். ஸோ அந்த நோய் தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொண்டை வலி, தொண்டை புண், இது எல்லாத்தையுமே தொண்டை கோளாறுகளை முற்றிலுமாக நமக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் இருக்கிறதால நம்ம எலுமிச்சை ஜூஸை தொண்டையில் படக்கூடிய அளவுக்கு அதை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் விழுங்கும் போது நமக்கு என்ன பிரச்சனை ஆகணும்னா தொண்டை வலி சரியாயிடும். இல்லைன்னா நம்ம எலுமிச்சை ஜூஸில் வந்து வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி சரியாயிடும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உயர்தர கிருமி நாசினியால் நமக்கு கியூர் பண்ணப்படும். எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த கொதிப்பு நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயனே இது வந்து ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் தான். மற்றும் நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் தான். இப்போ நம்ம வந்து சோர்வாக இருக்கும், களைப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவையான நீர் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸை எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கும். இதனால் எலுமிச்சை ஜூஸ் வந்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதாவது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் பொழுது நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் தென்படாது. இதனால் ரத்த கொதிப்புலாம் நமக்கு குறைஞ்சிடும். நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிடும். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படும். எனவே தினமும் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும். இதனால் செரிமான பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதாவது நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். இந்த கழிவுகள் குடலில் தேங்குவதனால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புறுமல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ செரிமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து போயிட்டு குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையான முறையில் வெளியேற்றப்பட்டு உடலுக்கு ஆரோக்கியம் தருவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் மூட்டு வலியை சரி பண்ணி எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ இப்போ நமக்கு பெரியவர்களுக்கெல்லாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கும், அவங்களாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி அனைவருமே எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு, ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு, எலும்புகளில் வந்து வீக்கம் எதுவும் ஏற்படாமல், கீறல்கள் எதுவும் ஏற்படாமல், சின்னதாக ஒரு அடிப்பட்டால் கூட நமக்கு எலும்பு வந்து வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஸோ நம்ம வந்து எலும்புகளை பராமரித்துக் கொள்வதற்கு அவசியம். அப்படின்றதெல்லாம் மூட்டு வலி உள்ளிட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். pH அளவுகள் நமக்கு கரெக்டான பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த
குணப்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டைமில் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு நீக்கிடும். அதனால் பிஹெச் ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு ஏற்படாது. கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் நம்ம தீர்வு காண இயலும். இப்போ குறிப்பாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான கொழுப்பு, நல்ல கொழுப்பு சத்துக்களை மேம்படுத்துவது கல்லீரல் தான். ஸோ இதனால் நமக்கு கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எதுவும் படியாது. கிருமிகள் நமக்கு அகற்றப்படுவதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா கல்லீரலில் நிறைய நச்சு கிருமிகள் தேங்க ஆரம்பிக்கும். மது அருந்துவதால் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை குறைத்துக்கொண்டு மாவு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு கல்லீரல் அசுத்தம் அடைஞ்சிரும். நம்ம உடல் உறுப்புகளிலே கல்லீரல் அப்படின்ற உறுப்பு தான் தன்னை மீண்டும் மீண்டும் செல்களை புதுப்பிச்சு கொண்டு புதுசாக இயங்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு தான் அதனுடைய பயன்பாடும். அதனால் அதையும் நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டியது அவசியம். அப்படின்றதால அதனுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு அதை ஒரு புத்துணர்ச்சியான உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம தீர்வு காண விடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை பருகி வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் குடலில் இறுக்கி போயிருக்கக்கூடிய மலத்தை நமக்கு இலக்கி வெளியேற்றிவிடும். ஸோ இதனால் நமக்கு இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுறோம் அப்படின்னாலே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வளமான அளவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மலம் இறுகி போவது போன்ற பிரச்சனை எதுவும் இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மீண்டும் அந்த பிரச்சனையை வராமலும் தரும். சர்மம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்மத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தணும். ஸோ இப்போ எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கிறதால இது நம்மளோட சர்மத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். கோலோஜன் உற்பத்தி மேம்பட அடையும் பொழுது சர்மத்தில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கும்போது வயதான தோற்றம், முதுமை அடையக்கூடிய தோற்றம், தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும். நம் சர்மத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது. இளமையான தோற்றம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நம்ம பெறுவதற்கு சுருக்கங்களை எல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது வாய் துர்நாற்றம் நமக்கு போக ஆரம்பிக்கும். ஏன்னா அது உயர்தர கிருமி நாசினி அப்படின்றதால நம்ம வாய்கள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அகற்றி நமக்கு சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம சுவாசம் பார்த்தோம்னா சீராக இருக்கிறதால நுரையீரல் தொற்றுகளை கூட நம்ம குறைச்சிக்கலாம். எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு இருக்கலாம். தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் நமக்கு விலக ஆரம்பிக்கும். அதாவது சிறுநீரக கற்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நம்ம எலுமிச்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுநீரக கற்கள் உருவாகாமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்போ இருந்தே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை எலுமிச்சை ஜூஸ் நீக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சரும நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துது, டான்சலை தடுக்குது, விஷத்தை முறிக்குது, வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடியதாக எலுமிச்சை ஜூஸ் இருக்குது. தேல் கடிக்கு உதவக்கூடியதாக இருக்குது. மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியெல்லாம் குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எலுமிச்சம் பழம் உங்களுடைய பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும். ஸோ இது போல நிறைய மருத்துவமைகளை தரக்கூடிய எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.